சித்தி தரும் சித்தர்கள் அப்படின்னு நிறைய சித்தர்களை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். சில சித்தர்கள் பக்தர்கள் மாதிரி இருப்பார்கள், ஆனால் பல சித்துக்களை செய்வார்கள். அவங்க சித்தர்கள்னு யாருக்கும் தெரியாது. சில பேர் அப்படி சொன்னால் கூட ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர் இத்தனை பேரும் பல சித்துக்களை செய்தவர்கள். ஆனால் அவர்கள் அந்த வரிசையில் சேர்க்கப்படுவது கிடையாது. ஏன்னா அவர்கள் பக்தியினாலே பக்தர்களாக வாழ்ந்து மிக சிறப்பாக பணியாற்றினமையினாலே அந்த பக்திக்குள்ளே இந்த சித்து அடங்கி போயிடும். திருஞான சம்பந்த பிள்ளையார் இறந்தவர்களை உயிர்ப்பித்தவர். நடக்கிற காரியமா? சிவபெருமான் கருணையினாலே இது நடந்தது. சிவபெருமானை நான் பாடினமையினாலே இது நடந்தது. இது சிவத்தாலும் தமிழாலும் விளைந்தது என்று அந்த பெருமக்கள் தாங்கள் செய்த செயலை சிவத்துக்கும் தமிழுக்கும் அர்ப்பணித்து விட்டார்கள். தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும், முதலை உண்ட பாலனை அழைத்ததும், எலும்பு பெண்ணுருவாய் கண்டதும், மறை கதவனை திறந்ததும் இவ்வளவு அவர்கள் செய்த செயல். அது மாதிரி இப்போ ஒருவர் பக்தர், ஞானி, மடாதிபதி என்ற பெயரில் வாழ்ந்தார். அவர் நிறைய சித்துக்களை செய்தவர். ஆனால் அதை சித்துன்னு சொன்னால் அந்த மடத்தில் இருக்கவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவர் செய்த காரியங்கள் அவை. சித்துன்னா என்னங்கிறீங்க? கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யணும், மூலிகை கொடுத்து வைத்தியம் பண்ணணும், அவன் கேட்கிறதே அவனுக்கு நல்லதாக இருந்தால் கொடுக்கணும், அவனுடைய துன்பத்தை மாற்ற வேண்டும். இதற்கு பல வழிகளில் உதவி செய்ய வேண்டும். பக்தன் தன் வழியை பார்த்து கொண்டு போய்விடுவான், சித்தன் உலகத்துக்கு உதவி செய்வான். சித்தர்கள் என்றால் என்ன? திருமூலர் அழகாய் பேசுகிறார். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர், சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர். சிவலோகத்தை இங்கே பார்ப்பவர்கள் சித்தர்கள். அப்படி ஒரு சித்தர், அவருக்கு பெயர் காஞ்சி பரமாச்சாரியார். காஞ்சிபுரம் சங்கரமடம், அதிலே வாழ்ந்தவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். 100 ஆண்டுகள் வாழ்ந்த புண்ணியவான், கனகாபிஷேகம் செய்து கொண்ட புண்ணியவான், நடமாடும் தெய்வமாக வாழ்ந்தவர் பரமாச்சாரிய சுவாமிகள். அவர் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நிறைய. சிலவற்றை மட்டும் நினைவூட்டுகிறேன். எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் தொடர்பு உண்டு. நான் பழகிய பல பக்தர்களில், பல சித்தர்களில், பல மடாதிபதிகளில் மிகச் சிறந்தவர் அவர். அதனாலே இந்த வரிசையில் அவரை நான் சேர்த்து கொள்கிறேன். 1961 அப்போ எனக்கு 18 வயசு. எங்க ஊர்ல ஒரு கல்யாணம். அந்த கல்யாண வீட்டில் நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு இந்த மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம். ஊர்வலம் முடிஞ்சு அந்த வீட்டில் நிறைய மல்லிகைப்பூ கிடக்கு, மல்லிகைப்பூ மாலை கிடக்கு. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் அந்த வீடு. அந்த வீட்டில் மல்லிகைப்பூ நிறைய இருக்குது. திடீர்னு அந்த ஊரில், எங்கள் ஊர் தேவகோட்டை, அங்கே ஒரு தூரத்தில் யாரோ மேலே வாசிக்கிறாப்பில் கேட்குது. என்னடா ஊரில் என்னமோ தெரியலையே, நமக்கு தெரியாமல் கேட்குது, ஏதோ மேலே வாசிக்கிறாங்களே, என்னன்னு கேட்டால் இருந்தவங்க சொல்கிறாங்க, காஞ்சி பரமாச்சாரியார், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பெரிய மகான், நடமாடும் தெய்வம். அவர் பல்லக்கில் நம்ம வீட்டு வழியாக கோயிலுக்கு, பிள்ளையார் கோயிலுக்கு போகிறார். தூரத்தில் விளக்கு தெரியுது, தூரத்தில் பல்லக்கு தெரியுது, வந்துக்கிட்டே இருக்கு மெதுவாக. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம விட்டு வாசப்படிக்கு வர்றாருன்னா நம்ம அவருக்கு என்னமாவது ஒரு மரியாதை பண்ணணுமா வேண்டாமா? 2 குடத்தை எடுத்தேன். குடத்தில் தண்ணி வச்சு, மாவில் வச்சு, அதில் கொஞ்சம் தேங்காய் வச்சு, இந்த மல்லிகைப்பூ நிறைய இருந்ததா அதை குடத்தில் அப்படி போட்டு, எங்கள் வீட்டு வாசலில் ஒன்று, எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீடு கல்யாண வீடு, அந்த வீட்டு வாசலில் ஒன்று, பூர்ணகும்பம்னு இதுக்கு பேர், எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டோம். அங்கே இருந்து பல்லக்கு வந்துக்கிட்டே இருக்கு. முதல்ல எதிர்த்த வீட்டுக்கு வரணும். எதிர்த்த வீட்டுக்கு வர்ற பொழுது அங்கே பல்லக்குக்கு முன்னால் வந்தவங்கள்ட்ட நான் சொன்னேன்,
இந்த மாதிரி பூரண கும்பம் வச்சுருக்கோம். இந்த முன்னால் வந்த ஒரு புண்ணியவான் சொன்னார், நீங்கள் மடத்துக்கு எழுதி அனுமதி வாங்கிட்டீங்களா? இல்லை. அப்போது பெரியவர் ஏற்றுக்க மாட்டார். ஏதோ அவரால் ஆன கைங்கரியம், அவர் போயிட்டார். நான் பயந்து போய் நிற்கிறேன். எல்லாரும் பண்ணிட்டோமே, ஆசையாக இருக்கே. இந்த பல்லக்குக்குள்ளே உள்ளே உட்கார்ந்து இருக்காரே, பல்லக்கு சாத்தி இருக்குது. 2 பக்கமும் பல்லக்கத்தான் பார்க்கலாமே தவிர உள்ளே இருக்கிற சாமியை பார்க்க முடியலை. எங்களுக்கு கண்ணீர் வருது. பல்லக்கு சாத்தி இருக்குது, சாமியை பார்க்க முடியலை. நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு 18 வயசு பையன் துடிக்கிறான். திடீர்னு என்ன ஆச்சு தெரியுமா? சாமி எந்த பக்கத்தில் நாங்கள் பூரண கும்பம் முதல்ல வச்சோமோ அந்த வீட்டுக்கிட்ட வந்த உடனே அவர் உள்ளே இருக்கிற அந்த கதவை தட்டுறார். பல்லக்கு சாத்தி மூடி இருக்கு. தட்டுன உடனே ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே அப்படி திரும்பி பார்க்கிறார். எல்லாரையும் பார்க்கிறார். எல்லாரும் கும்பிடுறாங்க. கையை நீட்டுறார். கூட இருந்த ஆள் ஒருத்தர் அந்த பூரண கும்பத்தை கொண்டே கொடுக்கிறார். சாமி அதை ஆசீர்வாதம் பண்ணினார். அதில் இருந்த மல்லிகைப்பூ மாலை இந்த தோளில் அப்படி போட்டுக்கிட்டு ஒரு பார்வை எல்லாரையும் பார்க்கிறார். கம்பீரமாக இருக்கு. கருணை கொட்டுது அந்த கண்ணில். எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்துருச்சு. சரி, முடிஞ்சது. கதவை சாத்திட்டாங்க. எங்கள் வீடு எதிர்த்தாப்பில் கொஞ்ச தூரம் தள்ளி இங்கே ஒரு பூரண கும்பம். சாமி இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த பக்கத்து கதவை தட்டுறார். இந்த பக்கத்து கதவை திறந்தார்கள். பல்லக்கு வந்துகிட்டு இருந்ததில்ல. திறக்கிறார், பார்க்கிறார், கேட்கிறார். எடுத்து இந்த தோளில் அந்த மாலையை போட்டுக்கிட்டார். இந்த பக்கம் ஒரு மல்லிகைப்பூ மாலை, அந்த பக்கம் ஒரு மல்லிகைப்பூ மாலை. சாமி கம்பீரமாக கருணை கொட்ட 2 பக்கமும் மல்லிகைப்பூ மாலையோட காட்சி கொடுத்தார். அத்தனை பேருக்கும் கண்ணீர் வந்தது. 1961 ஜூன் மாதம் 5, 6 ஒட்டிய ஒரு காலம். 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ. இதுதான் முதல் அனுபவம். மறுநாள் அந்த ஊருக்கு, அந்த பகுதியில் சாமி இருந்த இடத்துக்கு போனால், அந்த மடம் இருந்த இடத்துக்கு போனால் எல்லாரும் ஆச்சரியமாக பேசுகிறாங்க. நேற்றுக்கு 2 வீட்டு வாசப்படியில் சாமி கதவை தட்டினார். இத்தனைக்கு அவர் சாத்தி இருக்கார், அவருக்கு தெரியாது. ஆனால் சரியாக கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த உடனே கதவை தட்டுறாருன்னா நமக்குத்தான் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோமே தவிர அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இது முதல் அனுபவம். என் மனசுக்குள்ளே அவர் உட்கார்ந்துட்டார். இவர் பரமஞானி. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஓடி போயிடுச்சு. நான் அவரை பற்றி கேட்குறேன். இளையாத்தங்குடியிலே ஒரு சதஸ் வச்சார் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். சரி, ஒரு பக்கம். 1976 கீவா ஜெகநாதன் அவர்கள் தொடர்பு கொண்டார். காஞ்சி பரமாச்சாரியார் மீது 9 பேர் 9 நூல்கள் பாடுகிறோம், நீங்கள் அவர் மீது தூது பாட வேண்டும். திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் மூலம் எனக்கு செய்தி வருகிறது. நீங்கள் அவர் மீது தூது பாட வேண்டும். நான் கிட்டத்தட்ட 1000 கவியரங்கங்களுக்கு மேல் கலந்து கொண்டவன். இது மீனாட்சியினுடைய கருணை. நீங்கள் தூது பாட வேண்டும். எனக்கு ஒன்றும் புரியலை. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எப்படி அவரை பற்றி பாடுறது? தூதுன்னா தெரியுமா? காதலி காதலன் பால் எதையாவது தூது அனுப்புறது. கிளிய தூது அனுப்பலாம், மைனாவை தூது அனுப்பலாம், மயிலை தூது அனுப்பலாம். பழனி ஆண்டவர் மயில் விடு தூது, அழகர் கிள்ளை விடு தூது. தூது எதையாச்சும் அனுப்பணும். இந்த காதலி தன் மனசை எல்லாம் காதலன்கிட்ட சொல்லணும். இந்த கிளி எந்த வழியாக போகுது, அங்கே போய் என்ன சொல்லுது, என்ன பதில் வாங்கிக்கிட்டு வருது, இதெல்லாம் அந்த தூதில் வரும். தூதுங்கிறது சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 96 வகை பிரபந்தங்களில் தூது இலக்கியம் ஒன்று. எனக்கு தூது பாடுன்னு கட்டளை. ஒன்றும் தெரியலை. கொஞ்சம் 3 மாதம் ஆச்சு. எதை தூது விடுறது அவர்கிட்ட? கிளிய தூது அனுப்பலாமா, மயில தூது அனுப்பலாமா, புறாவை தூது அனுப்பலாமா, எதை தூது அனுப்புறது? ஒன்றும் புரியலை. தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணி, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாலே அந்த பரமாச்சாரியார் கனவுல கம்பீரமாக நிற்கிறார். உடம்பு முழுக்க திருநீரு, திருநீரு, எங்கே பார்த்தாலும் திருநீரு.
திருநீற்றின் ஒளி வீசும் செல்வந்தோன்றும் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான். அப்பர் சுவாமி சிவபெருமானை பற்றி சொன்ன வார்த்தை அப்படியே திருநீரு காட்சி கொடுத்தாரா, பளிச்சுன்னு புத்தியில பட்டது. திருநீரு விடுத்தூது. காஞ்சி பரமாச்சாரியார் திருநீரு விடுத்தூது. அவருக்கு எதை தூது அனுப்பணும்? திருநீற்ற தூது அனுப்பணும். மற்றதெல்லாம் தூது அனுப்ப சரிப்படாது அப்படின்னு அதில் நான் சொல்லணும். திருநீற்றை அனுப்பினால் அவர் வாங்கி பூசிக்கொள்வார். திருநீரே நீ அங்கே போ, இந்த பாதையில் போ, மதுரையில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு இந்தந்த ஊர் வழியாக போ, அப்படி போகிற பொழுது இன்னென்ன தெய்வங்களை கும்பிட்டுக்கிட்டே போ, அங்கே போனால் அவர் உன்னை எடுத்து நெத்தியில் வச்சுக்குவார். அப்போது என் கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவர் கழுத்து மாலையை எனக்கு வாங்கி கொண்டு வா. இதுதான் திருநீறு விடு தூது. ஒரே நாள் பாதி முடிஞ்சுது, மறுநாள் மீதியும் முடிஞ்சுது. 1976 இது வெளிவந்தது. திருநீறு விடு தூது. பரமாச்சாரியார் அந்த 9 பேர் பாடிய நூல்களை நவமணி மாலைங்கிற பேரில் அச்சு போட்டு தன் நெஞ்சில் வைத்து கொண்டார். இதனுடைய காலத்துக்கு பின்னால் இது வெளிப்படும் என்றார். இது எனக்கு 2வது தரிசனம். பக்தர் போல் தோன்றிய ஒரு பரமர். அவர் காட்சி கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம். இன்னும் ஒரு செய்தி மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். காஞ்சிபுரம் ஒரு தை மாசம் வெள்ளிக்கிழமை காஞ்சி பரமாச்சாரியார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமாட்சியை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். கூட்டம் நிறைய உட்கார்ந்துருக்கு. ஒரு பாட்டி மடியில் ஒரு குழந்தை, கிட்டத்தட்ட 5-6 வயசு இருக்கும். அந்த குழந்தை மடியில் உட்கார்ந்துருக்கு. வழிபாடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த குழந்தை பாட்டியை பார்த்தது. பாட்டி என்ன, அந்த தாத்தா மடியில் உட்கார்ந்து இருக்கிற குழந்தை கட்டி இருக்கிற மாதிரி பச்சை பட்டு பாவாடை எனக்கு வாங்கி தர்றியா? எந்த தாத்தா? காஞ்சி பரமாச்சாரியார். அவரை காட்டுது. பாட்டி என்ன சொல்றா? தாத்தா மடியில் யாரும் இல்லை. என்ன நீ இப்படி சொல்ற? இல்லை, நல்லா பாரு, ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கு, பச்சை பட்டு பாவாடை கட்டி இருக்கு, எனக்கு ஒன்று வேணும். பேசாதே, சும்மாரு. வழக்கம் போல பாட்டி அடக்கிவிட்டான். சாமி அப்படி திரும்பி பார்க்கிறார். ஞானி சித்தர் எங்கேயோ பேசினது. ஒரு ஆளை கூப்பிட்டார். வந்தான், என்னமோ சொன்னார். அந்த வேலைக்காரன் இங்கே வந்தான். பாட்டி உங்களையும் குழந்தையவும் வெளியில் போக சொல்லி பரமாச்சாரியார் உத்தரவு. இன்னும் பூஜை முடியலையே, இப்போ போக சொல்லி உத்தரவு. புறப்பட்டாங்க. நேர ஜவுளி கடைஞ்சி கூட்டிக்கிட்டு போனான். காமிச்சான். குழந்தை உனக்கு என்ன வேணும்? இந்த பச்சை பட்டு பாவாடை தான் அந்த குழந்தை கட்டி இருந்தது. சரி, எடுத்துக்கோ. 400 ரூபாயோ 500 ரூபாயோ மடத்திலிருந்து கொடுத்து பச்சை பட்டு பாவாடையை வாங்கி உடனே பாவாடையை மாற்றி இந்த குழந்தைய அந்த பச்சை பட்டு பாவாடைய கோடி பாவாடைய அப்பவே கட்டிக்க சொல்லிவிட்டார். கட்டியாச்சு. குழந்தை வீட்டுக்கு வந்தது. ராத்திரி எல்லாத்தையும் காமிச்சது. கட்டிக்கிட்டே சாப்பிட்டது, படுத்தது, தூங்கிருச்சு. விடிஞ்சுது. பாவாடை கோடியா இருக்கு, புதுசா இருக்கு. குழந்தை பழசா போச்சு. இந்த பாவாடையோடு குழந்தை இறந்து விட்டது. 10-15 நாள் ஆச்சு. பாட்டி வேகமாக ஓடி வந்து பரமாச்சாரியார் காலில் விழுந்து அழுகிறாள். என்ன இந்த குழந்தை இப்படி ஆயிப்போச்சே? பரமாச்சாரியார் சொல்கிறார், நான் வழிபாடு பண்ணுற பொழுது காமாட்சியை என் குழந்தையாக பாவனை செய்வேன். அம்பாளை குழந்தையா பாவனை பண்ணுறதுன்னா அந்த மனசு எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கணும். மலையத்து வச பாண்டியன் மகளாக வந்தவள் பராசக்தி. உலகத்தையெல்லாம் காப்பாற்றக்கூடிய தாய் தான் ஒரு குழந்தையாய் பிறக்க வேணும் என்று எண்ணிய பொழுது மலையத்துவசன் வளர்த்த பசுங்கிளியாக, மதுரைப்பதி தளைய தலையும் கொடியாக, தென்னர்க்கும் அம்பன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வியாக
அவதாரம் செய்தாள். காமாட்சி குழந்தையா இவருக்கு காட்சி கொடுக்கிறாள். நாம் பூஜை பண்ற பொழுது என் மடியிலே காமாட்சி குழந்தையாய் இருப்பாள். அவள் பச்சை திருமேனி உடையவள், ஓங்காரி என்பாள். அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். பச்சை பட்டு பாவாடை, பச்சை ஜாக்கெட், எல்லாம் பச்சையாய் இருப்பாள். அவள் பரமேஸ்வரனுடைய மனைவி. அவள் பச்சை நிறத்து பெருமாளுக்கு சகோதரி. பச்சை என்பது வளர்ப்புக்கு அடையாளம், பச்சை என்பது காப்பாற்றுவதற்கு அடையாளம். அவள் எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய பராசக்தியின் அத்திவரதன் தங்கை. அவள் காப்பாற்றக்கூடியவள். அந்த வரதனும் காப்பாற்றக்கூடியவன், இவளும் காப்பாற்றக்கூடியவள். 2 பேரும் பச்சை நிறம். நான் பூஜை பண்ற பொழுது என் மடியிலே காமாட்சி பச்சை நிறத்தோடு இருப்பா, பச்சை பாவாடை கட்டி இருப்பா. அது எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், வேற ஒருத்தலுக்கும் தெரியாது. இந்த குழந்தைக்கு தெரிஞ்சுது. ஏன்? இருவினை ஒப்பு வந்து விட்டது. இந்த குழந்தைக்கு இன்னுமே பிறவி கிடையாது, கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா கடைசி நேரத்திலே பாவாடையை பார்த்து ஆசைப்பட்டுருச்சே. இந்த ஆசைக்கு இன்னொரு பிறவி எடுக்கணுமே. ஆசைப்பட்டா பிறவி எடுக்கணும். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள். ஆசைப்பட்டுருச்சே, அதுக்கு ஒரு பிறவி எடுக்கணுமே. எடுக்கப்படாதே. அதுக்காகத்தான் குழந்தைக்கு பச்சை பட்டு பாவாடையை வாங்கி கொடுக்க சொன்னேன். கட்டி கொண்டாள். ஆசை நிறைந்தது. குழந்தை கணக்கு முடிஞ்சு போச்சு. பாட்டி, அவ கணக்கு முடிஞ்சு போச்சு, உனக்கும் எனக்கும் என்னைக்கு கணக்கு முடிய போகுதோ? அந்த பரமாச்சாரியார் சொன்ன வார்த்தை. காமாட்சி மடியில வந்து உட்கார்றதா இருந்தா அவர் சித்தரா இல்லையா? நம்ம நினைக்கிறோம், வழிபாடு பண்றோம், அம்பாளை நீங்க எப்படி நினைச்சாலும் சரி மடியில வந்து உட்கார்ந்திருப்பாள். அவள் கருணைக்கு எல்லை கிடையாது. இது யாருக்கு தெரியும்? உயர்ந்த ஞானிகளுக்கு தெரியும். மனசில் கள்ளங்கவடம் இல்லாத குழந்தைகளுக்கு தெரியும். இது மாதிரி அவர் வாழ்க்கையில் எத்தனை நிகழ்ச்சிகள். ஒரு முறை காஞ்சி பரமாச்சாரியார் காரைக்குடி பக்கம் போறார். மடத்திலே அப்போ அவளது செல்வமில்லாத நிலை. அன்னன்னைக்கு பணம் வரும், எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க, சரியா போயிடும். ஏன்னா அந்த பரம ஞானி இதை பற்றி கவலைப்படாதவர். மடத்திலிருந்து எல்லாரும் புறப்பட்டு காரைக்குடிக்கு போயிட்டாங்க. காரைக்குடியிலே அன்னைக்கு மடத்தை சேர்ந்தவர்கள் தங்கி இருக்கிறார்கள். சாமி ஊருக்குள்ள பட்டண பிரவேசம் பண்ணணும்னு அன்னைக்கு ஒரு திட்டம். சாமி அப்படி புறப்பட்டு போனால் ஊர்க்காரங்கள்லாம் வந்து சாமி காலில் விழுந்து ஏதோ அவங்களால முடிஞ்ச பாத காணிக்கை வைப்பார்கள். இதை வச்சு மடத்தில் ஒரு 5-6 நாளைக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு முடையில்லாமல் ஓடும். அதனால அந்த கணக்கப்பிள்ளை அங்கே இருக்கிற ஒரு காரியஸ்தர் இன்னைக்கு காரைக்குடியிலே சாமி பட்டண பிரவேசம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். சாமிகிட்ட போய் கேட்குறார். காஞ்சி பரமாச்சாரியார் அந்த காலை மடக்கி போட்டு உட்கார்ந்துருக்கார். கேட்ட உடனே சொல்கிறார், இல்லை, இன்னைக்கு எழுவங்கோட்டைன்னு ஒரு கிராமம், அங்கே தான் போகிறோம். அது குக்கிராமம். அங்கே உள்ளவங்க பூரா விவசாயிகள், ஏழைகள். அங்கே ஒன்றும் அவ்வளவு பணம் கிடைக்காது. காரைக்குடியில் கிடைக்கிற அளவு எழுவங்கோட்டையில் கிடைக்காது. எழுவங்கோட்டையில் சிற்பிகள் அதிகம். எழுவங்கோட்டை அவ்வளவு உயர்ந்த செல்வ வளமுள்ள பகுதி அல்ல. ஒரு சிவன் கோயில் இருக்கு, சிற்பிகள் புகழ்பெற்ற சிற்பிகள். அவ்வளவுதான் சொல்லிவிட்டார். இந்த கணக்கப்புள்ள காரியஸ்தர் என்ன தெரியுமா சொல்றார்? ஆமாம், எழுவங்கோட்டைக்கு போனால் யார் படிகளப்பா சொல்லிக்கிட்டே போயிட்டார். சாமி காதில் விழுந்துருச்சு. சாமி ஒன்றும் கேட்கல. மறுநாள் சாமி சொன்னபடி எழுவங்கோட்டைக்கு போயாச்சு. எழுவங்கோட்டையில் ஒரு அரச மரம். சாமி அங்கே போய் இவ்வளவு பெரிய ஞானி, இவ்வளவு பெரிய பரமாச்சாரியார், நிறைய படித்தவர், நெஞ்சத்தின் மாசு குறைய படித்தவர், அங்கே போய் அந்த அரச மரத்தடியில் கம்பீரமாக சாஞ்சி உட்கார்ந்துக்கிட்டார். எல்லாம் ஏழை ஜனங்கள். கடவுள் எங்கே போய் நிற்பார்? ஏழை விட்டு வாசப்படியில் தான் போய் நிற்பார். அத்தனை ஏழை மக்கள். சாமி நம்ம ஊருக்கு வந்துட்டாரு. எல்லாம் வந்து காலில் விழுகிறாங்க, சுற்றி வர. ஆளுக்கு 4 8 அந்த காலத்தில் பணத்தை கொண்டாந்து போட்டால் பணம் போரா குவிஞ்சு போச்சு. எல்லாம் சில்லற. இந்த காரியஸ்தர் வந்து ஒரு படியை கொண்டாந்து அந்த பணத்தை அப்படியே படியில் போட்டு அளந்து கொட்டுறார். சாமி சிரிக்கிறார். என்ன, படி அளந்தாச்சா?
நேற்று யாரு படி அளப்பான்னு கேட்டில்ல, இப்ப பாரு படியினால அளக்கிறாப்புல இந்த ஏழை மக்கள் என் மேல உள்ள பிரியத்துல கொண்டாந்து கொட்டி இருக்காங்க பாத்தியா. அதனால தான் அவரை இப்ப நினைக்கிறேன். நம்மளா இருந்தா ஏழை வீட்டுக்கு போக மாட்டோம், பணக்கார வீட்டுக்கு போவோம், 4 காசு கிடைக்கும்னு பார்ப்போம். இவர் எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு ஏழையினுடைய அன்புதான் தேவை. அதனால தான் அந்த ஞானியை, அந்த சான்றோரை சித்தர்கள் வரிசையில் நாம் சேர்க்கிறோம். அவர் வாழ்க்கையில் இன்னும் பல நிகழ்ச்சிகள். இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி. ஒரு முறை ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அவரு அனுஷத்தன்னைக்கு போய் சாமியை பார்த்துட்டு வருவார். அனுஷம் பெரியவருடைய பிறந்த நட்சத்திரம். இன்னைக்கு அதை எல்லாரும் கொண்டாடுறாங்க. இவர் மனைவியும் இவரும் பஸ் பிடிச்சு போய் காஞ்சிபுரம் போய் கும்பிட்டு வர பழக்கம். இன்னைக்கு அங்கே காத்திருக்காங்க. நாளைக்கு அனுஷ நட்சத்திரம், புறப்பட்டு போகணும். கணவனும் மனைவியும் தயாராயிட்டாங்க. வெளியில் வந்து பார்த்தா மாலை வாங்கணும், சாமிக்கு ஏதாச்சும் கொண்டுகிட்டு போகணும். அன்னைக்கு பந்துன்ட்டாங்க. பந்துன்னா ஒன்றும் போகாது, யாரும் போக முடியாது, எந்த பஸ்ஸும் ஓடாது. இன்னைக்கு ராத்திரி பஸ்ஸில் போனால் தானே நாளைக்கு காலையில் காஞ்சிபுரம் போகலாம். இந்த கணவனும் மனைவியும் தவிக்கிறாங்க. ஒன்றும் வழி இல்லை. சாயந்தரம் 6 மணி ஆச்சு. பரமாச்சாரியார் மேலே பாரத்தை போட்டு விட்டு உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு வீட்டு வாசலில் ஒரு காரு வந்து நிற்குது. காரு கதவை திறக்கிறாங்க. காரிலேருந்து ஒரு பெரியவரும் மனைவியும் இறங்குறாங்க. 2 பேரும் இறங்கி வந்தாச்சு. வந்து இந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. திறந்தாங்க. இந்த பெரியவர் சொல்கிறார், நானும் என் மனைவியும் காஞ்சிபுரத்துக்கு போகிறோம், இந்த ஊருக்கு வந்தோம், சாயந்தரம் நேரம், தலைவலிக்குது, காப்பி வேணும், எல்லா கடையும் சாத்தி இருக்கான், நீங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் காப்பி போட்டு கொடுக்கலாமா? இவருக்கு சந்தோஷம். காப்பி போட்டார், கொடுத்தார். நீங்கள் எங்கே போகிறீங்க? காஞ்சிபுரம் பரமாச்சாரியாரை பார்க்க போகிறோம், நீங்களும் வர்றீங்களா? இவருக்கு எப்படி இருக்கும்? கும்பிட போன சாமி குறுக்கில் வந்தாப்பில் இருக்குது. காரில் உட்கார்ந்தாங்க 2 பேரும். ராத்திரி 12 மணிக்கு கொண்டாந்து காஞ்சிபுரத்தில் விட்டுட்டார். நீங்கள் மடத்துக்கு போங்க, நான் பக்கத்தில் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகிறேன்ட்டு காரு போயிடுச்சு. மறுநாள் காலையில் இவர் மனைவியோட பரமாச்சாரியார் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார். நேற்று ராத்திரி ஒருத்தர் எங்களை கூட்டிக்கிட்டு வந்தார், அவர் பேர் என்னன்னு கேட்டேன், சங்கரன்னு சொன்னார். பரமாச்சாரியார் சிரிக்கிறார். சங்கரனாவது கிங்கரனாவது. இவருக்கு ஒன்றும் புரியலை. நேற்று யாருமே இங்கே வரலையே. வாட்ச்மேன்கிட்ட போய் கேட்குறார், நேற்று ராத்திரி 12 மணிக்கு காரில் வந்து இறங்கினேன், நீங்கள் தானே இந்த கேட்டை திறந்து விட்டீங்க. காரா? நீங்களா? எனக்கு தெரியாதே. வாட்ச்மேன் அப்படி சொல்கிறார். பரமாச்சாரியார் சிரிக்கிறார். இப்பத்தான் புரியுது. காரு, மனைவி, ஏற்பாடு எல்லாம் அந்த பரமாச்சாரியார் என்ற தெய்வம் அடியவரை காப்பாற்றுவதற்காக செய்த ஏற்பாடு. அதனால தான் சங்கரனும் இல்லை, கிங்கரனும் இல்லை, நான் தான் வந்தேன் அப்படிங்கிறத அந்த பரம ஞானி ஒரு சித்தராக இங்கே இருந்து கொண்டு அந்த உடம்பை அங்கே அனுப்பி காரில் வந்து காட்டினார். இப்படி நிகழ்ச்சிகள் ஏராளம். அவர் கருணையினாலே அவருடைய திருவிளையாடல்கள் தொடரும்.